पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கோம், சப்தமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸை கிரியேட் பண்றதுக்காக சித்தாந்தம் என்னன்னு சொல்றதுக்காக பகவத்கீதையில சங்கரோட பாஷ்யம் 5 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். என்ன சித்தாந்தம் அப்படின்னா, வரிசையா நம்ம எழுதணும் அப்படின்னா கர்மம் கர்மயோகம் கர்மம் கர்மயோகம். கர்மயோகத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னா சித்த சுத்தின்னு சொல்லக்கூடிய சித்த சமநிலை, சமத்துவம் யோக உச்சியதே. அந்த கர்ம அனுஷ்டானத்தினால அதாச்சும் சித்தத்தோட சமநிலை அடைஞ்ச பிறகு ஒரு சாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உபாசனையை கொடுப்பார். அந்த உபாசனை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமநிலை அடைஞ்சவங்களுக்கு உபாசனை சித்த ஏகாகிரம் அடையிறதுக்காக. அந்த சித்த ஏகாகிரம் நடந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா உபதேசத்தை குருநாதர் சொல்றார். ஆத்மாவை பற்றின உபதேசம். அவன் என்ன பண்றான், நிஷ்டைக்கு தயாராகிறான். நிஷ்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் அவன் பண்ணிக்கிட்டு இருந்த கர்ம உபாசனைகள் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு நிஷ்டையை சம்பாதிக்கிறான். தான் தான் தான்ல நின்று ஆத்மானில் ஆத்மா அனுபூதி அடைகிறான். 6th சாப்டர்ல தஸ்மாத் யோகி பவார்ஜுன அப்படின்னு முடியுது. இதுதான் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது யோகம், முடியும் போதும் யோகம். ஆரம்பிக்கும் போது கர்ம யோகம்,
முடியும் போது ஆத்ம தியான யோகம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தியில வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது அப்படின்னு சங்கரர் வந்து பாஷ்யத்திலையும் கிருஷ்ண பரமாத்மா கீதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஜீவன் முக்தி விவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஜீவன் முக்தி விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கிரந்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எடுத்திருக்கோம். யாரோ ஒரு சங்கரர் எழுதியிருக்கார், சங்கராச்சாரியார்னு நம்ம ஆதிசங்கரர் எழுதினார்னு தெரியல. ஆனா 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஆதிசங்கரர் எழுதினதுன்னு சொல்றாங்க, எழுதலன்னு சொல்றாங்க. ஆத்ம அனாத்ம விவேகம். அப்ப ஆத்ம அனாத்ம விவேகத்துல வந்து உங்களுக்கு இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு தத்துவ போத மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டா பேசியிருக்கோம். அதை முடிச்சதுக்கு பிறகு ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னா வித்யாரண்ய சுவாமிகளோட திருஷ்ய விவேகம் அப்படின்னு 2வது டெக்ஸ்ட். அந்த திருஷ்ய விவேகம் ஒரு மனன கிரந்தமா எடுத்துக்கணும். ஆத்ம அனாத்ம விவேகம் சிரவண கிரந்தம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்குற ஒரு கிரந்தம் சிரவணம் பண்ணணும். மனனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஷ்ய விவேகத்தை மனனத்துக்கு எடுத்துக்கணும். அப்புறம் எந்த சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ஜீவன் முக்தி விவேகத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இதுல இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது ஜீவன் முக்தி வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகின்றது. அப்ப 3 டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகன் அவசியம் படிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டெக்ஸ்ட் ஏற்கனவே முடிச்சதுனால 3வது டெக்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்தை இப்ப கையில எடுத்திருக்கோம். இதுல மங்களாச்சரணம் வித்யாரண்ய சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார். பஞ்சதசி எழுதின வித்யாரண்ய சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்தையும் எழுதியிருக்கார். இதுல முதல் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் மங்களாச்சரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம். எவருடைய மூச்சு காற்றே எஸ்ய அப்படின்னா எப்பவுமே எத் சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பரமாத்மாவை சொல்றது. நம்ம கீதால கூட யதகான்ற ஒரு சப்தம் பார்த்தோம். யத பிரவருத்தேர் பூதானாம் அப்படின்னு கீதால ஒரு வச்சனம் 18வது சாப்டர்ல வந்துச்சு. எத் சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத அந்த பரமாத்மாவை குறிக்கிறது. எஸ்ய அப்படின்னா எந்த பரமாத்மாவிற்கு, எந்த பரமாத்மாவினுடைய நிஸ்வசிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிமூச்சு, எக்ஸேல் பண்றது. வெளிமூச்சே வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களோ. அப்ப பகவானோட வெளிமூச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, யோ வேதேபியோ அகிலம் ஜகத் நிர்மமே. எவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களிலிருந்து இந்த அனைத்து ஜகத்தையும் செய்தாரோ, நிர்மமே அப்படின்றதுக்கு அர்த்தம் நிர்மாணம் செய்தாரோ, சிருஷ்டித்தாரோ, தம் வித்யார்த்தீர்த்த மகேஸ்வரம் அகம் வந்தே. அந்த வித்யா தீர்த்தம்னா ஞான தீர்த்தம் அப்படின்னு பேரு. வித்யா தீர்த்தம்னா ஞான தீர்த்தம். அஜ்ஞானம் இல்லை, அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய ஞான தீர்த்தமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை, ஞான சுரூப்பியா இருக்கின்றவரை அகம் வந்தே நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ற. இதுல முக்கியமா நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் இந்த ஜகத்துக்கு உள்ளாரதானே இருக்கு. வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரிண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நிறைய இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபனிஷதங்கள்லையும் எல்லா வேதங்கள்லையும் நிறைய கதைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இன்சிடென்ட் இருக்கு. ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு அப்படின்னாவே, கேரக்டர் உள்ளுக்குறார வந்துருச்சு அப்படின்னாவே டைம் பவுண்ட் ஆகும், ஸ்பேஸ் பவுண்ட் ஆகும். எப்பவுமே ஒரு இன்சிடென்ட், இப்ப நம்ம பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா சுவாமி எங்கிருந்து பாடம் எடுக்கிறார், திருவண்ணாமலையிலேருந்து. ஸ்பேஸ் பவுண்ட் ஆயிடுச்சு. என்ன டைம்? 4ல இருந்து 5:15 வரைக்கும். அப்போ காலம் வந்துருச்சு. 26ல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2026ல். அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து ஒரு டைம் பவுண்டாக தான் ஆகும். அப்போ வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிமார்களோட
சம்பாதங்கள், குரு சிஷ்ய சம்பாதங்கள் எல்லாம் இருக்கு. யம தர்மராஜாவும் நச்சிகேதஸும் பேசுனது, ஸ்வேதகேது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குருநாதரோட பேசினது, அப்பாவோட, சத்யகாமன் தன்னோட குருநாதரோட பேசினது, இது மாதிரி அநேகம், சனத்குமாரர் நாரதருக்கான சம்வாதம், யாக்ஞவல்யருக்கும் ஜனக மகரிஷிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜாக்கும் நிறைய ரிஷிமார்களோட வந்து பார்த்தீங்கன்னா சம்வாதம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹிஸ்டரி பல இருக்கு. வேதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராணம், ஒரு ஹிஸ்டரி, நடந்தது, ஏற்கனவே நடந்ததை வேதத்தில் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஆனால் வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திர யோனித்துவாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல சாஸ்திர யோனித்துவாத் அப்படின்னு இருக்கு. சாஸ்திர யோனித்துவாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானை அறியறதுக்கு, அந்த பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு எது சாதனமோ பிரமாணமோ அது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷனையே பண்றார். ரெண்டு அர்த்தம் சொல்லுவோம். இந்த கிரியேஷன் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னா, இந்த வேத சாஸ்திரங்களை வச்சுக்கிட்டு தான் கிரியேஷனையே பிரம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்தார். நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம், யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், எவர் பிரம்மாவை முதலில் படைத்தாரோ, கிரியேஷனுக்கு முன்னாடி பிரம்மாவை படைச்சு, யோ விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை, எவர் அந்த பிரம்மாவிற்கு வேதங்களை முதலில் கொடுத்தாரோ, அனுகிரகம் செய்தாரோ, எங்கிருந்து, அந்தர்யாமியா அந்த பிரம்மாவோட ஹிருதயத்திலிருந்தே என்ன பண்றார், ஓம் அத அப்படின்னு 2 சப்தங்களை வெளிப்படுத்துகிறார். ஓம்னு சொன்னோன மொத்த வேதங்களோட சாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம். ஓம் சொன்ன மாத்திரத்துல பிரம்மாக்கு முந்தின ஜென்மத்துல தாம் படிச்ச எல்லா வேதங்களும் ஸ்மிருதியில வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது அத அப்படின்னு சொல்லும் போது பிறகு அப்படின்னு அர்த்தம். பிறகு என்ன பண்ணணும், மேனுவல் கிடைச்சிடுச்சு. இந்த மொத்த கிரியேஷனோட மேனுவல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதங்கள். அந்த வேதங்கள் கிடைச்சோன பிரம்மா என்ன பண்றார், பிறகு இந்த கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கின்றார். அப்ப வேதத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன். வேதத்துக்குள்ளார இது சிருஷ்டிக்குள்ளார வேதம் இல்லை, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டியை கடந்து இருப்பது. ஒவ்வொரு கிரியேஷனையும் பிரம்மா என்ன பண்றாரு, ஒவ்வொரு பிரம்மாக்கள் வருவாங்க, வேதத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷனை பண்ணுவாங்க. அப்ப வேதத்துல இன்சிடென்ட்லாம் இருக்கே சுவாமி, அதெல்லாம் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, வேதம்ன்றது பகவானோட சுவாச காத்தா இருக்கிறதுனால பகவான் திரிகாலஜர், சர்வஜரா இருக்கார். அப்ப சர்வஜரா இருக்கக்கூடிய, திரிகாலஜரா இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய மூச்சு காத்தும் கூட சர்வஜத்துவம் வாய்ந்தது. அப்ப அந்த வேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்ததும் தெரியும், இனி வரக்கூடியதும் தெரியும், நடந்துகிட்டு இருக்கிறதும் தெரியும். 3 காலமும் சிருஷ்டிக்குள்ளாரதானே இருக்கு 3 காலம் நம்ம சொல்றது. இந்த 3 காலங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை. அப்ப வேதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, நச்சிகேதஸை பத்தியும் சொல்லும், இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு பெர்சனை கூட சொல்லும். ஒருவேளை இப்ப நம்ம பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது அனந்தோவை வேதாகான் இருக்கு. எங்கேயாவது வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பரமஹம்சானந்தா பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார், ஒரு 85 பேர் பாடம் கேட்பாங்க, ஜீவன் முக்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷு வந்து இந்த கொஸ்டின் பண்ணார், அதுக்கு பரமஹம்சானந்தா இந்த ஆன்சர் பண்ணார் அப்படின்னு எங்கேயாவது இருக்குமா இருக்கும், நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட இப்ப அவைலபிளா இருக்கிற வேதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாட்டு. அப்ப மனசுல புரிஞ்சுக்கணும், வேதம் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் அறிந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் எதெல்லாம் நடந்துச்சோ, எதெல்லாம் நடக்குமோ, எது நடந்துகிட்டு இருக்கோ, அது எல்லாம் அந்த வேதத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ல இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை சிருஷ்டிக்கு உள்ளார கொண்டுட்டு வராதிங்க, அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டது, சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய சுவாச காத்து. இததான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, என்னது, யஸ்ய நிஸ்வசிதம் வேதா. அப்ப அந்த வேதங்களை வச்சுக்கிட்டு பிரம்மா என்ன பண்றார், யோ வேதேபியோ அகிலம் ஜெகத். பிரம்மா வேற தானே, ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா டைலூஷன் ஆகும் போது ஹிரண்ய கர்ப்பர் ஆகிறார். ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா டைலூஷன் ஃபார்ம்ல ஆகும் போது பிரம்மாவாகிறார்.
அந்த பிரம்மா தான் தன்னையே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டியா மாத்திக்கிறார். அவர் தான் இந்த சிருஷ்டி ஆகிறார், பிரம்மா தான். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் யாருன்னா சாட்சாத் ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்தாக பரிணமிக்கிறார். முதல் பரிணாமம் ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பரா பரிணமிச்சு, ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா விராட்டா பரிணமிச்சு, இந்த விராட்டு தான் இந்த மொத்த ஜெகத்தும். அப்ப ஈஸ்வரனுடைய சுவாசம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை வித்யா தீர்த்த மகேஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்யா தீர்த்தம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பாப்பங்களை நாசம் பண்ணக்கூடியது தீர்த்தம். தீர்த்த ஸ்நானம் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பாப்பங்களை நாசம் பண்ணக்கூடியது. வித்யாதான் தீர்த்தம், வித்யா ஏவ தீர்த்தம், வித்யா தீர்த்தம், வித்யாதான் தீர்த்தம், ஞானம்தான் தீர்த்தம். நம்முடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடியது அந்த வித்யா தீர்த்தமா ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை என்ன பண்ற? நான் நமஸ்காரம் செய்கின்றேன். இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணவர், மூச்சு காத்தா வேதத்தை மூச்சு காத்தா உடையவர், ஞானஸ்வரூபியா இருக்கின்றவர், அவரை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு போட்டுக்கணும் மேல. ரெண்டாவது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் என்ன செய்ய போறோம் அப்படின்றத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுதல். நம்ம சொல்லுவோம்ல முன்மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்மொழிதல், நான் இதை பண்ண போறேங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேர் பிரதிஜ்ஞான்னு பேர். அப்ப அந்த பிரதிஜ்ஞா வாக்கியமா ரெண்டாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். வக்ஷே விவிதிஷான்யாசம், வக்ஷே விவிதிஷான்யாசம் வித்வன்யாசம் ச பேததஹ, வித்வன்யாசம் ச பேததஹ ஹேது விதேஹ முக்தேஸ்ச, ஹேது விதேஹ முக்தேஸ்ச ஜீவன். ஆமா, ஜீவன் வரத்துக்கு பதிலா வி இருக்கு பாருங்க, ஜீவன் முக்தேஸ்ச. அங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கரெக்டா இருக்கு ஜீவன் முக்தேஸ்ச, சம்ஸ்கிருதத்துல தப்பா இருக்கு. ஜீவன் முக்தேஸ்ச தௌ க்ரமாத் ஹேது விதேஹ முக்தேஸ்ச, ஜீவன் முக்தேஸ்ச தௌ க்ரமாத் வக்ஷே விவிதிஷான்யாசம் வித்வன்யாசம் ச பேததஹ ஹேது விதேஹ முக்தேஸ்ச, ஜீவன் முக்தேஸ்ச தௌ க்ரமாத். ஜீன்னு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம் ஜீன் போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா வந்து. பத பதார்த்தத்திலையும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, தமிழ்ல கரெக்டா இருக்கு. ஆமா, முதல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ச இல்ல. ஆமா, வித்வன்யாசம் ச பேததஹ இல்ல, முதல் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வித்வன்யாசம் ச, வித்வன்யாசம் சன்னு ஒண்ணு இருக்கணும். தமிழ்ல வந்து ச விட்டு போயிருக்கு. வித்வன்யாசம் ச பேததஹ. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். பேதத்தக அப்படின்னா பேதங்களோடு கூடியதாக, பேதத்தக பேதத்திலிருந்து, பேதம்னா பிரிவுகள். என்ன பிரிவுகள் அப்படின்னா விவிதிஷா நியாசம். விவிதிஷா நியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் விவிதிஷா சந்நியாசம். நியாசம் அப்படின்னா சந்நியாசத்துக்கு கூட வந்து ஒரு சம் போட்டீங்க அப்படின்னா சம்மு நியாசம் சந்நியாசம் ஆயிடும். நியாசம் அப்படின்னா தியாகம் செய்தல். விவிதிஷா சந்நியாசம் என்றும், வித்வன் நியாசம், வித்வன் நியாசம் அப்படின்னா வித்வத்து சந்நியாசம் என்றும், பேதத்தக இரண்டு பிரிவுகளாக வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனை நான் என்ன பண்ண போறேன்? பிரிச்சு பேதத்தக பக்ஷே நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போகின்றேன். முதல்ல பிரதிஜ்ஞா பண்ணிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசத்தையும் வித்வத் சந்நியாசத்தையும் சொல்ல போகின்றேன். எதுக்கு சொல்லணும்? நமக்கும் சன்னியாசத்துக்கு என்ன சாமி சம்பந்தம்? எதுக்கு நம்ம கிரகஸ்தனா இருக்கோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, முக்தி வேணுமா? ஆமா, முக்தி வேணும் சாமி. அதுக்காக தான் ஆச்சாரியர் சொல்றாரு தௌ. தௌ அப்படின்னா இந்த இரண்டும், வித்வத் சந்நியாசமும் விவிதிஷா சந்நியாசமும், இந்த ரெண்டும்
கிரமாத் கிரமமா வரிசையா இன் ஆர்டர் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதேக முக்தேஷ்ச விவிதிஷா சந்நியாசம் விதேக முக்திக்கும், அதே நேரத்தில் வித்வத் சந்நியாசம் ஜீவன் முக்திக்கும் ஹேது த்விவச்சனம் காரணங்களாக ஆகின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் எடுத்தா இது விதேக முக்தி கிடைக்கும். அதே நேரத்துல வித்வத் சந்நியாசம் எடுக்கிறவங்களுக்கு இங்கேயே ஜீவன் முக்தியானது கிடைக்கும். அப்ப இரண்டு சந்நியாசங்களும் இரண்டு விதமான முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணங்களாக ஆகிவிடுகின்றன சொல்லியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல எத்தனை விஷயத்த சொல்ல போறேன்னு ஆச்சாரியர் சொல்றார் அப்படின்னா, விவிதிஷான்ற சந்நியாசத்தை பத்தி பேச போறேன், வித்வத்ன்ற சந்நியாசத்தை பத்தி பேச போறேன், அதுக்கப்புறம் ஜீவன் முக்தியை பத்தி பேச போறேன், அதுக்கப்புறம் விதேக முக்தியை பத்தி பேச போறேன். 4 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பேச போறேன். இததான் முதல் பிரகரணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்துருக்கேன் பாருங்க. மொத்தம் 6 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பிரமாண பிரகரணம் அப்படின்னு பேர். இந்த பிரகரணத்துக்கு பேர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் பிரமாண பிரகரணம் என்ற முதலாவது பிரகரணம்னு போட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 நம்பர்ஸ் நான் ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். கண்டென்ட் என்ன இருக்கு போகுது அப்படின்னு. அதுல முதல் விஷயமே என்னது? விவிதிஷா சந்நியாசம். 2வது விஷயம் வித்வத் சந்நியாசம். 3வது ஜீவன் முக்தி ஸ்வரூபம். அதுக்கப்புறம் ஜீவன் முக்த லட்சணம். ரெண்டுத்தையும் ஒண்ணா ஆக்கிடலாம். ஜீவன் முக்தினா என்ன, ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான், அதுக்கப்புறம் விதேக முக்தினா என்ன, விதேக முக்தனோட லட்சணம் என்ன, கூட வந்து பாத்தீங்கன்னா அதிவர்ணாசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை நம்ம சொல்றோம். 4 ஆசிரமங்களையும் கடந்ததா இருக்கக்கூடிய பிரம்மனிஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிவர்ணாசிரமி அப்படின்னு பேரு. அவனை பத்தி மொத்தம் 6 டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பேச போறோம். இதுல 4க்குள்ளார 6ஐயும் கொண்டுட்டு வந்துடலாம். ஆச்சாரியர் முதல் ஸ்லோகத்திலேயே இந்த 4 விஷயங்களை சொல்ல போறேன்னு பிரதிஜ்ஞா பண்ணிட்டேன். பிரதிஜ்ஞா பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் வந்து தேவையா தேவையில்லையா சுவாமி அப்படின்னும் போது இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதாவோட ஆரம்ப இதெல்லாம் படிச்சோம். கீதால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், ஆச்சாரியார் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மார்க்கம் வேதோக்த தர்மக அப்படின்னு 2 தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பிரவிற்த்தி தர்மம், இன்னொன்னு நிவர்த்தி தர்மம் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னும் போது பிரம்மச்சரியாசிரமமும் கிரகஸ்தாசிரமம் வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி தர்மத்துக்குள்ளார கொண்டு வந்துடணும். சந்நியாச தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசாசிரமத்தை நிவர்த்தி தர்மத்துக்குள்ளார கொண்டு வந்துடணும். இந்த நடுவுல இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தாசிரமம் சந்நியாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கும் சந்நியாசிக்கும் இருக்கிற சந்திஸ்தானமா சொல்லப்படுது. 2 தன்மையும் அதுல இருக்கும். வானப்பிரஸ்தன் பாதி சந்நியாசி பாதி கிரகஸ்தன். அதனால வானப்பிரஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2த்தையும் வச்சுக்கணும், பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் அப்படின்னு 2. இதுல ஆச்சாரியாரோட பாஷ்யத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல என்னன்னா ரொம்ப முதல் டாக்குமெண்ட், 2வது டாக்குமெண்ட், 3வது டாக்குமெண்ட், 4வது டாக்குமெண்ட் எல்லாத்துலயும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா பிரவிற்த்தியும் நிவர்த்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல சம்பவிக்காது. யுகபத்தின சம்பவத்தக கதி ஸ்திதிவத்து. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தல் நிற்றல். ஒருத்தன் நடந்தா நிக்க முடியாது, நின்னா நடக்க முடியாது. இந்த 2ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபரீதமானது. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரே சமயத்துல 2த்தையும் அனுஷ்டானம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞான கர்ம சமுச்சய கண்டனம் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானமும் கர்மமும் ஒண்ணு சேராது. கர்கஸ்தாசிரமம் அப்படின்றது கர்ம பிரதானம், சந்நியாசாசிரமம்ன்றது வந்து ஞான பிரதானம். அப்ப வந்து 2த்தையும் ஒருத்தர் கூட்டி அனுஷ்டானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுஷ்டானம் பண்றது ரொம்ப கஷ்டம். பண்ணவே முடியாத சாமி அப்படின்னா பரோட்ச ஞானம் சப்தார்த்தமா எடுத்துக்கலாம், ஆனா அனுபூதிக்கு போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு.
ரெண்டாவது வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் வந்து ரெண்டாவது வள்ளி 4வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா யமதர்மராஜா சொன்னா நம்பதே ஆகணும். குப்பனோ சுப்பனோ இல்லைல்ல, பெரிய பிரம்மவேத்தா, பிரம்மத்தை அறிந்த ஞானி புருஷர். அவர் சொல்றார், தூரமேதே விபரீதோ விசூச்சி. ரொம்ப முக்கியமான மந்திரம் சொல்றார். 2 விஷயங்கள் இருக்குப்பா. என்ன அப்படின்னா ஸ்ரேயஸ்ன்னு ஒண்ணு, பிரேயஸ்ன்னு ஒண்ணு. நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45-50 வயசு வரும்போது மெதுவா ஒரு அவேர்னஸ் வருது பாருங்க. இப்ப ஆல்மோஸ்ட் 83 பீப்புள்ஸ் இருக்கீங்க இப்போ கிளாஸ்ல. 85 ஜோடியா இருக்கிறவங்களும் சேர்த்தா 85ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏஜ் லிமிட்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50க்கு மேலதான். 50, 60, 70 இந்த ஏஜ் லிமிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இருக்கோம். 40க்கு கீழே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணி சொல்லிடலாம். கீதா கம்மி, அப்புறம் ஒருத்தர் 2 பேர் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க. 40 பார்டர்ல இருக்கவங்க, அதுவும் 40 to 50க்குள்ளார. 40க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா பெரிய விஷயம், ஒருத்தர் 2 பேர் இருந்தா பெரிய விஷயம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு விவேகம் வர ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம், பசங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, காலேஜ் போய் அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி வரும்போது 2 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் மிருத்தி பகவான் சொல்றார், ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா. ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்சமும், பிரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரியமானது, நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமானது இந்த லோகம். இந்த லோக விஷயங்களும் மோட்ச விஷயமும், இந்த 2 மார்க்கம் ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு பேரு. இந்த 2ம் மனுஷனுக்கு முன்னாடி, ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரஹா. இந்த 2த்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா தீர புருஷன் என்ன பண்றான், விவேகம் பண்றான். எனக்கு எது வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் வேணுமா இல்ல பிரேயஸ் வேணுமா? நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸா என்னெல்லாம் டிவி இருக்கோ எதையாவது ஒன்று போட்டு, ஏகப்பட்டது இருக்குல்ல, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், அது இதெல்லாம். நான் இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பாக்குறதுக்காக போட்டேன். அது இவர் சொல்லிதான் ஃப்ரீயா பார்த்துட்டு போடல, ஃப்ரீயாவே மேட்ச் பார்த்தோம் நான் ஒரு 10-15 நிமிஷம் ஃபைனல் மேட்ச். அப்ப நெட்ஃபிளிக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குல்ல, சினிமா பாக்குறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஏகப்பட்டது இருக்கு. அப்போ நமக்கு பிரியமானது அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃபை ஓட்டலாமா பிரியமானதுல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுக்கிற மார்க்கத்துல நிவர்த்தியில போலாமா? ஸ்ரேயஸ் அப்படின்றது நிவர்த்தி மார்க்கம், பிரேயஸ்ன்றது பிரவிற்த்தி மார்க்கம். ஒன்னு சம்சாரத்தை கொடுக்கக்கூடியது, ஒன்னு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 2ம் நமக்கு முன்னாடி, ஒரு மனுஷனுக்கு முன்னாடி, ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாடி தட்டுல வச்சு பகவான் கொடுக்கிறார். எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா விவினக்தி தீரக சம்பரீத்திய, நல்லா பாக்குறான், விசாரம் பண்றான். ஓஹோ, நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப பிறக்கணும், அதனால இது எனக்கு வேணாம், நான் ஸ்ரேயஸ் மார்க்கத்தை செலக்ட் பண்றேன் அப்படின்னு தீர புருஷன், விவேகி புருஷன் அதை செலக்ட் பண்றான். அதே நேரத்துல இன்னொருத்தர் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயோ தீரோ அபிப்ரேயசோ பிரணீதே. தீர புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸை செலக்ட் பண்றான். அதே நேரத்துல மந்தோனா புத்தி கம்மியா இருக்கிறவன், மந்தனா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான் அப்படின்னா பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் பிரணீதே. ஆச்சரியர் ரொம்ப கிளியரா சொல்றார், நமக்கு என்ன ஆகுமோ, யோகக்ஷேமம் சம்பாதிக்கிறதும் சம்பாதிக்கிறத காப்பாற்றணும்ன்றதுலயும் கவனம் உடையவன் யோகக்ஷேமத்துல காரணமா கொண்டு என்ன பண்றான், பிரேயசை வரணம் செய்கின்றான். பகவான் பார்த்து பாருன்னு எண்ணம் இல்லை. நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்க, ஏன் வந்து மோட்ச மார்க்கத்துல போறவங்களுக்கு முன்னாடி கர்மயோகத்தை பண்ணணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்மயோகத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனாதான் உங்களுக்கு ஒரு நிச்சயம் வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் பார்த்துப்பார், சர்வத்தையும் பகவான் பார்த்துப்பார்னு ஒரு பயம் வந்துடுச்சு. பயம் போயிடுச்சு அப்படின்னா, பகவான் பார்த்துப்பார்னு பயம் போயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, யோகக்ஷேமத்துல வந்து உங்களுக்கு கவலையே இருக்காது. சம்பாதிக்கிறத பத்தியும் அது வந்து பாத்தீங்கன்னா க்ஷேமமாகிறத பத்தியும் எந்த கவலை இருந்தா இருக்கட்டும், கொடுத்தா கொடுக்கட்டும், போனா போகட்டும் அப்படின்ற புத்தி வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், ஃப்ரீயா நம்ம மோட்ச மார்க்கத்துல ஈடுபடலாம்.
ஆனா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகக்ஷேமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருக்கோ அவன் என்ன பண்றான், மந்த புத்தி உடையவன், பகவான் மேல அவனுக்கு நிச்சயம் இல்லை. அதனால அவன் என்ன பண்றான், பிரேயஸ் மார்க்கத்தை, இந்த கர்ம மார்க்கத்தை செலக்ட் பண்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம். அது வந்து பாத்தீங்கன்னா 2வது வள்ளி 2வது மந்திரம். அதே நேரத்துல 4வது மந்திரம் சொல்லுது, இந்த 2 மார்க்கமும் இப்போ நவீன வேதாந்தம் என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா, 2த்தையும் வேதத்துக்கு ஆப்போசிட்டா இந்த 2த்தையும் ஒன்னாக்கி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதையும் தியாகம் பண்ண வேண்டாம், வீட்டிலேயே இருந்துகிட்டு அந்த பிரம்மத்தை அடையலாம், பரோட்ச ஞானத்தை அடையலாம்னு சொன்னா ஈஸி தானே. இப்ப நீங்க 85 பேர் இருக்கீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன், பரோட்ச ஞானத்தை தான் டீச்சிங் பண்றேன். சப்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம், ஆனா அனுபூதி பண்ணணும்னா என்ன பண்ணணும், 6th சாப்டர்ல சொல்லும் போது சர்வ சங்கல்ப பரித்யாகி யோகாரூடஸ்ததோச்யதி ஷனை ஷனை ருபரமே புத்தியா திருதிகிருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. வரிசையா ஸ்லோகங்கள் 6வது சாப்டர்ல வரப்போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு பகவத்கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் நல்ல ஆத்மாவில நிஷ்டைக்கு சொல்ல போகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஞானம், பரோட்ச ஞானத்தை சம்பாதிக்கலாம், ஆனா அபரோக்ஷ அனுபூதியை அடையவே முடியாது. அதனால மந்திரம் சொல்லுது, தூரமேதே. இந்த ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய ஞானமும் மோட்ச மார்க்கமும், பிரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ம மார்க்கமும் தூரம். ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கிறது. விபரீதே, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா விரோதமானது. ஒன்னு கிழக்கு பக்கம்னா ஒன்னு மேற்கு பக்கம், ஆப்போசிட் டைரக்ஷனை உடையது. விஷூச்சி, விஷூச்சி அப்படின்னா நானா விதமான கதிகளை உடையது, பலன்களை, வேறு வேறு பலன்களை உடையது. ஸ்ரேயஸ் மார்க்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும். பிரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ம மார்க்கம் பண்பற்று ஜாமுக்கும் இந்த லோக பலன்களையும் பரலோக பலன்களையும் கொடுக்கும், சம்சாரத்தை தான் கொடுக்கும். அப்ப ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயத்துல வேறுபாடு இருக்கு. அவித்யா யாச்ச வித்யேதி ஞாதா, இந்த விதமா அவித்யான்னு சொல்லக்கூடிய எது பிரேயஸையும் பிரவருத்தி மார்க்கத்தையும், வித்யான்னு சொல்லக்கூடிய ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்ச மார்க்கத்தையும் எவன் அறிகின்றானோ அப்படின்னு அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்டான, வேற வேற வெரைட்டியானது, ரெண்டும் ஒன்னா சேர்த்து பண்ண முடியாது. அப்ப ஒருத்தர் நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் மெத்தட் இருக்கு. இப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க, ஒரு 50 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கார், நல்ல கர்மத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார். மெதுவா மெதுவா குருநாதர் சொல்றார், என்னப்பா பண்ணிட்டு இருக்க, கர்மம் பண்ணிட்டு இருக்க சுவாமி, சங்கல்பமா பண்ணிட்டு இருக்கேன். அட பாவி மனுஷா, பிறந்துருவையா, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போற? இல்லையே சுவாமி, பண்டிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாண்ய தஸ்தீதிவாதீனக, இதுக்கு அந்நியமா வேற இல்ல அப்படின்னு சங்கல்பம் தானே சுவாமி பண்ண சொல்றாங்க. ஃபிளவரிஷா பேசுறாங்களே சாமி அப்படின்னா, அவங்க எல்லாம் பிரமாணமா எடுக்காது, தூக்கி ஓரமா போட்டுரு. அவங்கள 50 வயசாச்சு அப்படின்னா அந்த வேதம் சொல்ற பூர்வ காண்டிகளை பிரமாணமா எடுத்துக்காத. நான் இனிமே உனக்கு சொல்றேன், 45 வயசு ஆயிடுச்சா, இனிமே நீ என்ன பண்ணு, ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமே பண்ணு அப்படின்னு. ஒரு 5 வருஷம் போகும்போதே மனசு சொச்சமாயிடுது. 50 வயசுல சாமி நல்லா இருக்கு சாமி, மனசு பிரசன்னமாயிடுச்சு சாமி, எவ்வளவு பெரிய மேஜிக் நடந்துருக்கு சாமி. அப்படியா மேஜிக் நடந்துச்சா, பாபா மெதுவா உனக்கு உபாசனையை தர அப்படின்னு 50 வயசுல ஒரு உபாசனையும் கொடுத்துவார். உபாசனையை கொடுத்த மாத்திரத்துல நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசு குவிஞ்சு வரும்போது, ஏகாகிர சித்தம் நல்லா பிராப்தி வரும்போது, போதும் சன்னியாசம் எடுத்துக்கோ சாமி. ஒய்ஃப் என்ன பண்றது, ஒய்ஃப் தானே பையனுக்கு அனுப்பிடு, பெரிய பையன் இருக்கான்ல அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா, பையா உனக்கு வந்து இது பண்ணிக்கோ. இல்ல ஒய்ஃபும் இந்த லைன்ல இருக்காங்க சுவாமி, நான் என்ன பண்றது, வா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல ஸ்திரீகள்லாம் இருக்கு, ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுரு, அவங்க அபியாசத்தை பண்ணட்டும், நீ வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருந்து என்னோட அபியாசத்தை நீ பண்ணு கூட அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா ஞான மார்க்கத்துல இருந்தா தைரியம் இருந்துச்சுன்னா ஒய்ஃபும் செப்பரேட்டா ஞான வாழ்க்கையை வாழட்டும். இல்ல அப்படின்னா பையனோட சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இதாகட்டும். அது யாரு அவங்கவுங்க வாசனையை பொறுத்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போறது. அப்ப வந்து பரீட்சா பண்ணி பார்த்து விவேகம் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவேகம் ஜாகரணம் ஆகணும்னா
நல்ல நிஷ்காமிய கர்மத்தினாலதான் விவேகம் வரும். அப்ப விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான விவேகம் நம்ம சொல்றோம், 3 விதமா சொல்லுவோம், 4 விதமா சொல்லுவோம். அந்த பிரதானம் என்ன அப்படின்னா நித்யா நித்திய விவேகம் அப்படின்னு பேர். நித்யா நித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அந்த நித்யா நித்திய வஸ்து விவேகம் வந்து வரணும்னா என்ன பண்ணணும்? எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு ஒருத்தருக்கு விவேகம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அப்ப முதல் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரீட்சலோகான் முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1:3 வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:3 1:3 12 1:2 1:2 12 1:2 வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துல இருக்கு. பரீட்சலோகான் கருமசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்திய கிருத கிருத்தேன தத் விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அற்புதமான மந்திரம். முண்டக்கத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசத்துக்கான ஒரு பீஜத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பரீட்சை லோகான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா, ஒரு 45 வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தயாராயாச்சு எல்லாம். அப்பதான் யோசனை வருது, என்ன பண்ணிருக்கோம் 25 வருஷமா எப்படி ஓடி போச்சுன்னே தெரியலையே, இப்பதான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்கு, டக்குன்னு 25 வருஷம் ஓடி போச்சு, பசங்கெல்லாம் தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, ஐயோ எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு குழந்தைங்க, இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளார எல்லாம் முடிச்சு போச்சு, 25 வருஷம் ஆகி போச்சு, என்னப்பா பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பரீட்சை லோகான் தான் அடைந்தவற்றை எல்லாத்தையும், இந்த லோக்கங்கள் அப்படின்னா தான் கர்மத்தினால முந்தின ஜென்மங்கள்ல பண்ணல கர்மத்தினால ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் தன்னோட பதவி வெல்த் என்னெல்லாம் இருக்கோ எஜுகேஷன் எல்லாம் கர்ம பலன், இதை எல்லாத்தையும் பார்க்கறான். இதெல்லாம் நித்தியமா அப்படின்னு, ஒன்னும் நித்தியம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது. எப்படி தெரியுது? குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கார் 40 வயசுல நிஷ்காம கர்மம் பண்ணு நிஷ்காம கர்மம் பண்ணுன்னு. அப்ப நிஷ்காம கர்மம் பண்ண 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 அவனுக்கு சித்தம் தெளிவாயி நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னு அந்த விவேக புத்தி அப்பதான் வருது. விவேக புத்தி வந்தோடதான் தெரியுது, ஓஹோ இதெல்லாம் அனித்தியமாச்சே, இது அனித்தியமாச்சே அனித்தியமாச்சே, நான் சம்பாதிச்சதெல்லாம் அனித்தியமாச்சே, இதை வச்சுக்கிட்டு எப்படி என்ன பண்றது, இது போயிடுமே இது போயிடுமே அப்படின்னு பரீட்சா பண்ணி இந்த லோகத்தை அடையப்பட்ட இந்த எல்லாத்தையும் கர்மச்சித்தான் அப்படின்னா கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல எடை போட்டு பார்க்கறான். ஒரு வைஷ்யன் மாதிரி லாப நஷ்ட கணக்கு பார்க்கறான். பார்த்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிர்வேதமாயாத்து விவேகம் வருது, இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு விவேகம் வருது. அனித்தியமான விஷயம் தெரிஞ்ச மாத்திரத்துல அவனுக்குள்ளார நிஷ்காமிய கர்மயோகத்தோட பர்பஸ் என்னது? விவேகம் வைராக்கியம். அந்த விவேகம் அந்த மாத்திரத்துல அனித்திய வஸ்துக்கள் எல்லாம் எனக்கு இது வேணாம், எனக்கு நித்தியம்தான் வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனித்திய வஸ்துக்கள் வேணாம், இந்த 7 லோக்கங்களும் அனித்தியம், பகவான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய வஸ்து, பகவான் மட்டும்தான், அந்த பகவானை பிராப்தி பண்ணணும் அப்படின்னு அவனுக்குள்ளார விசேஷ ராகம் உண்டாகுது. அந்த விசேஷ ராகத்துக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேரு. அனித்திய விஷயங்கள்ல விராகம், ராகம் இல்லாம ஆசை இல்லாம போகுது, பகவான் மேல பகவான் அடையணும்னு ஒரு ஆசை வருது. நிர்வேதம் ஆயாத் வைராக்கியத்தை அடைகின்றான். வைராக்கியத்தை அடைஞ்சோன்னு அவனுக்குள்ளார என்ன உண்டாச்சு அப்படின்னா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத கிருத்தேன. இந்த நித்திய வஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் நித்திய வஸ்து. அந்த நித்தியமான வஸ்துவை ஒரு கர்மத்தை செஞ்சு அடைய முடியாது. ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கார், சத் சங்கத்துல எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார், எத் கிருத்தகம் தது அனித்தியம் கடவது, எது கர்மத்தால் செய்யப்படுகிறதோ அது அனித்தியம், ஒரு காலத்தில் செய்யப்பட்டது இன்னொரு காலத்தில் நஷ்டமாகிவிடும், எது பான மாதிரி. அப்ப இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல செய்யப்பட்டது ஒரு காலத்துல என்ன ஆயிடும், டும் பிரளயம் ஆயிடும், இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடையும். அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை செஞ்சு அடைய முடியாது.
எது எதெல்லாம் கர்மத்தினால நம்ம சம்பாதிக்கிறோமோ அது அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல நஷ்டமாகி போகும், நாசமாகி போகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அனுபவத்திலையும் தெரியுது, பெரியவங்களோட அனுபவத்தில இருந்தும் ஸ்ருதிகள்ல இருந்தும் அவன் தெரிஞ்சுக்கிறான். குருநாதர் வாக்கியத்திலிருந்து அவனுக்குள்ளார ஒரு ஒரு நல்ல அற்புதமான ஒரு விவேகம் வருது. நாஸ்தி அகிருத்தக கிருத்தேன. அகிருத்தம் அப்படின்னா பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவத்துக்கு பேரு அகிருத்தம்னு பேரு. செய்யப்படாதது நித்தியம். அந்த நித்தியமான செய்யப்படாத அந்த ஈஸ்வர தத்துவத்தை கிருத்தேன நாஸ்தி, கிருத்தம்னா செய்யப்பட்ட கர்மத்தினால் அடைய முடியாது அப்படின்னு ஒரு விவேகம் வந்துருது. அப்ப அவங்க என்ன பண்றான், கர்மத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்றான். அப்ப தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றான், மொத்தத்தையும் கர்மத்தையும் கர்மத்துக்கு சாதனங்களா இருக்கிறதையும் எல்லாத்தையும் போட்டதை போட்ட மாதிரி விட்டுட்டு என்ன பண்றான், தது விஞ்ஞானார்த்தம் அந்த நித்தியமான பகவான் இருக்காருல்ல, அந்த நித்தியமான பகவானை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அடையணும், அவரை அடையணும் அப்படின்றதுக்காக முதல்ல தெரிஞ்சாதானே அடைய முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ச குருமேவாபிகச்சேத் அவன் என்ன பண்றான் அப்படின்னா குருவை நோக்கி போறான். கையில என்ன கொண்டு போறான், சமித்பாணிகி. கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குருமேவாபிகச்சேத் சமித்பாணிகி சன் கையில வந்து பாத்தீங்கன்னா 16 சமித் எடுத்துக்கிறான். 16 கலைகள் அப்படின்னு பேர், தத்துவங்கள். 16 தத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்றது. அதை வந்து பாத்தீங்கன்னா சமித்தா கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்றான், சுவாமிகிட்ட போறான். சுவாமி என்ன ஞானாகினியில போட்டீங்க அப்படின்னா ஒன்னும் மிச்சம் இல்லாம போய்விடும் அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்றதுக்காக சமித்த கையில எடுத்துக்கிட்டு சுவாமிகிட்ட போறான். சுவாமி எப்படிப்பட்டவரா இருக்கார், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நல்ல பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி படிச்சவரா, ஞானத்தை அடைஞ்சவரா இருக்கணும். இப்போ நான் பாக்குறேன், ரமண பகவானை வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்பாங்க, ரமண பகவானை வந்து குருவா ஸ்வீகாரம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. நான் சொல்ல சாட்சாத் ஈஸ்வர சுரூபம் அத்தியாசிரமி. யாரெல்லாம் அத்தியாசிரமிகளா இருக்காங்களோ அவங்களை என்ன பண்ணும், பிரம்மனிஷ்டர்களை வந்து பாத்தீங்கன்னா குருவா எடுக்கக்கூடாது, ஈஸ்வரனா பார்க்கணும். அப்ப குருவா யாரை எடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, குருவா எடுக்கணும் அப்படின்னா முறையா என்ன பண்ணிருக்கணும், ஸ்ரோத்ரியரா இருக்கணும், பிரம்மனிஷ்டரா இருக்கணும். ஏன்னா பகவான் ரமணர் வந்து என்ன பண்றாரு, எடுத்தோன்னு டைரக்டா நானை பிடிச்சுக்கொன்றாரு. நானை பிடிச்சுக்கணும் அவர் லெவல்ல இருந்து தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் லெவல்ல இருந்தே பேசிட்டு இருக்காரு. அவர் கீழே இறங்கவே இல்லை மனுஷன். ஆரம்பிச்சதுல இருந்து அவர் எப்ப டீச்சிங்ஸ் ஆரம்பிச்சாரோ முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எங்க முடிப்பாரு அப்படின்னா நானை தவிர்த்து அவர் எதுவும் பேசவே இல்லை. ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை வித்யா பரம்பரை நான் எப்படி இருக்கோம், முதல்ல உங்களை கை பிடிச்சி கர்மம் பண்ணிட்டு இருக்கிய, நித்திய கர்மத்தை ஒழுங்கா பண்ணு, சந்தியாவந்தனத்துல ஒழுங்கா பண்ணு அப்படின்னு மெதுவா சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் மெதுவா நல்லா பண்ணிட்டு இருக்கியா, இப்ப மெதுவா கூட என்ன பண்ணிக்கோ, நிஷ்காமத்தை சேர்த்துக்கும். ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி எதுவும் சங்கல்பம் பண்ணாத. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சுவாமி, ஒரு நல்ல சிவ மந்திரத்தை எடுத்துக்கிட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு ஒரு பூஜை, ஈஸ்வர பூஜையும் வச்சுக்கோ. ஒரு ஈஸ்வர பூஜை பண்ணு, கூட வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த சிவபெருமான ஜபி தியானம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிராணாயாமத்தை பண்ணு, ஒரு ஜபத்தை பண்ணு, ஒரு பிராணாயாமத்தை பண்ணு, மெதுவா 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 தான தர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணு, பாப்பம் நாசமாகணும், எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணு. யஜ்யம் தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா, இந்த மூணுத்தையும் வரிசையா பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு மெதுவா இந்த சாதகனை 1ஆம் கிளாஸ்ல இருந்து மெதுவா 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 கை தூக்கி விடுறவரா ஒரு குருநாதர் இருக்கணும். ஏன், அவர் அப்படிதான் வந்தார். அப்ப தான் எப்படி வந்தாரோ அதே மாதிரி என்ன பண்ணுவார், பரம்பரையில படிச்சவர், இதுதான் ஸ்டெப்ஸ்ன்னு தெரியும், அப்படிப்பட்டவர் ஸ்ரோத்திரியரா இருக்கக்கூடியவர். கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மனிஷ்டர், பிரம்மத்திலேயே லட்சியமா கொண்டவர். ஒண்ணு பிரம்மத்தை அடைஞ்சவரா இருக்கணும். நம்ம சொன்னோம்ல 4வது பூமி ஞான பூமியில வந்து பாத்தீங்கன்னா சத்வா பத்தின்னு பிரம்ம வித்துன்னு பேர், ஒரு வாட்டி அடைஞ்சவர். அவருக்கு இந்த மொத்த லோகத்தை அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தஸ்ய காரியம் ந வித்யதே. அப்படிப்பட்டவரா இருக்கணும். இல்ல அப்படின்னா இப்ப எங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தையே அடையறதுல லட்சியமா வச்சுக்கணும், இந்த உலகத்தை வேற எதுவும் அடைய வேண்டியது இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு குருநாதரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையட்டும். இவன் நம்ம என்ன பண்றான், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ச குருமேவாபி கச்சி, ஒரு நல்ல குருநாதர்கிட்ட போயிட்டான். அப்ப எப்படி போனா, விவேகம் வந்துச்சு, பரீட்சா பண்ணி பார்த்தான், அதுக்கப்புறம் நிர்வேதம்ன்ற வைராக்கியம் வந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு
என்னது கர்மத்தினால் அந்த நித்திய வஸ்துவை அடைய முடியாதுன்னு கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு அப்போ அந்த நித்திய வஸ்து அடையறதுக்காகத்தான் குருவை வந்து பாத்தீங்கன்னா அடையறான். தஸ்மை ச வித்வான் உபசன்னாய. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் பாக்குறார், ஆஹா பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நல்ல கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணி உபாசனையும் அனுஷ்டானம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய. குரு பாக்குறார் சித்தம் அடங்கியவனா அப்படின்னு பாக்குறாரு. மனசு கொந்தளிப்புல இருக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் செட்டில் ஆகி சாந்தமா இருக்கானா? சாந்தமாக என்ன அர்த்தம்? சமத்துவம் யோக உச்சியத்தை கர்ம யோகத்துல சமத்துவத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை சொல்லும் போது சமம் அப்படின்னு பேர். சமம் அப்படின்னா மனோ நிகிரகம், சித்தை வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அந்த சமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனைய பண்ண 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 என்ன ஆகும்னா சமாதானத்தை அடையும். சமாதானம்னா சித்த ஏகாகிரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தம் சமநிலை அடையிறது கர்மயோகத்தினால, சித்தம் வந்து ஏகாகிர சித்தமா அடையிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனையினால. அப்ப ஒரு சித்தம் அடங்கியவன் அப்படின்னு தெரிஞ்சு பிரசாந்த சித்தாய சம்யக்கு பிரசாந்த சித்தாய வித்வான் உபசன்னாய நல்ல குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட வர்றதுக்கே தெரிய மாட்டேங்குது. முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சத் சங்கம்லாம் முக்கியமா. இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுனால வந்து இப்ப அதெல்லாம் ஒழுங்கா பண்ணுவாங்க. நான் என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்லயே போய் சேர்ந்துட்டேன். அவர்கிட்ட சேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும் போது நான் நிறைய புக்கெல்லாம் படிப்பேன், அதெல்லாம் படிப்பேன். ஏதோ பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் பிரஸ்தான தெரிய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னோடனே நான் சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரஸ்தான தெரியத்தில் அலோவ் பண்ணுவீங்களா, உட்காரலாமா? வந்துரு உள்ளே வந்துரு, இவ்வளோ நாள் ஐடியில் வெயிட் பண்ண எதுக்கு வெயிட் பண்ணுறேன், உள்ளே வந்துரு அப்படின்ட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 சமித்தெல்லாம் கட்டி என்கிட்ட தனமே இல்லை. இங்கே அங்கே கொஞ்சம் கடன்லாம் வாங்கி ஒரு வஸ்திரம் வாங்கி கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சு ஒரு வில்வ மாலையெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மாலை போட்டு சாமி பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் வச்சு என்கிட்ட இருக்கிற அன்னைக்கு ஏதோ 10 ரூபாய் இவ்வளோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கையில் காசே இல்லை. ஒரு 10 ரூபா வச்சு ஒரு வஸ்திரம் வச்சு ஒரு பழம் வச்சு, பழமும் நிறைய இல்லை, இருக்கிற கொஞ்சோண்டு பழம் எல்லாத்தையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணோன்னு எங்கள் சாமி சொல்கிறாரு, இப்போதான்ப்பா முதல் முறையாக ஒருத்தன் வந்து முறைப்படி ஒருத்தவன் நூற்றுக்கணக்கான சாதுக்கள் படிக்கிறாங்க. மெத்தடு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்தடு தெரியாது. ஒரு குருநாதர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியறது இல்லை. அப்போ முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அணுகி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ வித்வத் ஒரு முறையாக அணுகிறது. வித்வான் உபசன்னாய சம்யக் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குருநாதரை அடைஞ்சு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் சென்றடைந்து நல்ல சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்தமா ஆனவன், சித்தம் கொந்தளிப்பு இல்லாதவன், காம விஷயங்கள்ல போகாதவன், அப்படிப்பட்டவனா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு சமான்விதாய நல்ல மனசு வந்து சமநிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றார்? ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் புரோவாச்சதம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாம். இந்த பிரம்ம வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர புருஷனை பத்தி அந்த பரமாத்மாவை பத்தி அந்த சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்யட்டும் புரோவாச்ச அப்படின்னு விதி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கான்? இந்த முண்டக்க உபனிஷத்தோட சுருதிப்படி என்ன பண்ணிருக்கான்? ஒரு கிரகஸ்தனா இருந்து சௌனகோகவை மகாசாலக இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முண்டக்க உபனிஷத்துல வந்து மந்திரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகஸ்தன் எப்படி இருந்திருக்கான்? சௌனகர் அப்படின்ற மகிழ்ச்சி அவர் எப்படி இருந்திருக்காருன்னா மகாசாலகா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பி அப்படின்னு சொல்லுது. பெரிய கிரகஸ்தரா, பெரிய யஜ்யசாலை நிறைய பெருசா வச்சிருக்கார். யஜ்யசாலை பெருசா வச்சுட்டு யஜ்யம் நடக்கணும்ல, யஜ்யசாலை எதுக்கு வைப்பாங்க? நல்லா யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அப்ப யஜ்யம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அமுல்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆவின்ல போய் நெய்யெல்லாம் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து நிஷேதம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்துக்கு தேவையான நெய்யெல்லாம் தன்னுடைய பசுமாடுகள்ல இருந்து தான் பண்ணணும், நேச்சுரலா பண்ணணும். ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம் இல்லை, ஆர்கானிக்கா பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கோஷாலா இருக்கணும். பெரிய கோஷாலா இருந்தாதான் பெரிய யஜ்யசாலா இருக்கும். பெரிய கோஷாலா இருக்குன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்கணும்.
மனைவி இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும், பெரிய வீடா இருக்கும், பெரிய குடும்பி. அப்ப பெரிய குடும்பியா இருக்கிற சவுனகர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாரு, நல்ல கிரகஸ்தரா இருந்து நல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிஸ் ஆயிருக்கு. சித்த சுத்தி உண்டாயினாதான் விவேகம் வரும். சித்த சுத்தி உண்டாகிறதுக்கு என்ன பண்ணணும், நிஷ்காமிய கர்மயோகம் பண்ணணும். யார் சொல்லி கொடுத்திருப்பா, உங்களுக்கு ஒரு பரமஹம்சானந்தா சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்திருப்பார். நிஷ்காமம் பண்ணு நிஷ்காமம் பண்ணுன்னு ஒரு 4-5 வருஷம் நல்ல பேய் மாதிரி நிஷ்காமம் பண்ணிருப்பார். அப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருப்பான், ஐயோ வெளியில பண்றதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நித்தியா நித்திய வஸ்து விவேகம். நித்தியா நித்திய வஸ்து விவேகம் தான் பரீட்சை லோகான் அப்படின்னு பேரு. நிர்வேதமாயாத், அதுல இருந்து வைராக்கியம் உண்டாகுது. வைராக்கியம் உண்டானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட வரார். ஸ்ரவணம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் அந்த பரமாத்மாவை பத்தி சொல்லி கொடுக்கிறார். இவர் மனசு அடங்கினவர், பிரசாந்த சித்தம்னு தெரியுது, சமான்விதாம்னு தெரியுது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் அடங்கி சிரவணம் பண்ண மாத்திரத்துல நிதித்தியாசனத்துக்கு போய் நிஷ்டையில போய் உட்கார்ந்துறார், அனுபூதியை அடைஞ்சிடறார். இதுதான் ப்ராசஸ். அப்ப இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, சிரவணம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட போகும்போது சந்நியாசம் பண்ணிக்கிட்டு சிரவணம் பண்ணுனா இதுக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேரு. என்ன பேரு, விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா அப்படின்னா என்ன அர்த்தம், வேத்தும் இச்சா விவிதிஷா. வேத்தும் இச்சா அப்படின்னா என்ன அர்த்தம், அறிந்து கொள்வதற்கு இச்சையினால் எந்த சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணப்படுதோ அந்த சந்நியாசத்துக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம் என்ற பெயர். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டெர்மினாலஜி எல்லாம் திரும்ப எங்கேயாவது படிக்கும்போது வரணும். விவிதிஷா அறிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ற சந்நியாசம். ஏன் வீட்டுல இருந்தே அறிய வேண்டியது என்ன? அப்ப நான் ஃபுல் டைம் கொடுக்க முடியல சாமி, ஃபுல் டைம் கொடுக்க முடியுதா? ஆமா, மாசம் மாசம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு, வாரம் வாரம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு, ப்ரோக்ராம் வந்துகிட்டே இருக்கு, நம்ம போகாம இருக்க முடியறது இல்லை. வீட்டுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கலந்துகிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா 1000 விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணவே முடியல. இப்ப என்ன மாதிரி சன்னியாசிக்கு பாரு, யாரும் இல்லை, யாருமே. உண்மையிலேயே என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? எனக்கு இப்பதான் தெரியுது சன்னியாசன்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? நான் ஏதோ முந்தின ஜென்மத்துல ஏதோ கொஞ்சம் சன்னியாசியா இருந்திருப்பேன்ல. 13 வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோணும், மொட்டை மாடியில போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், டெரஸ்ல உட்காந்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் கோபுரம் தான் தெரியும் முன்னாடி. ஒரே விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோபுரமும் மலைக்கோட்டையும் தெரியும். எப்படி ஏகாந்தமா இருந்தா நல்லா இருக்குமே. 13 வயசு 14 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தத்தை பத்தி யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லி கொடுத்தா. மொட்டை மாட்டில் போய் உட்காந்துட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏகாந்தமா தனிச்சிருந்தா நல்லா இருக்குமே. வீடு எதுவும் பிரச்சனையே இல்லை எனக்கு. நான் ஏதாவது கண்ண மூடி உட்கார்றேன் அப்படின்னாவே வீட்டில் இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளியில போயிடுவாங்க. நீ பாட்டுக்கு இருடா, எவ்வளவு நேரம் வேணாலும் தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு தொந்தரவே பண்ண மாட்டாங்க. யாரும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, வீட்டுல எல்லாம் நல்லா இதுதான். ஆனா வந்து அப்ப என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகாந்தமா இருந்தா நல்லா இருக்கும்ல, யாருமே இல்லைன்னா நல்லா இருக்கும்ல, யாருமே இல்லைன்னு நல்லா இருக்கும்னு 13-14 வயசு பையனுக்கு எப்படி தோணும்? இப்போ நான் பாக்குறேன், யாருமே இல்லை, பகவான் வந்து ததாஸ்துன்னு சொல்லி கொடுத்துட்டார். பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் என்னோட சமயம். எந்த ப்ரோக்ராமுக்கும் போக மாட்டோம். ப்ரோக்ராம் போனா நானும் கிரகஸ்தன் ஆயிடுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த நல்லது கெட்டது எதுக்கும் இல்லை, எந்த கர்மமும் இல்லை. ஒரே கர்மம் என்னது, சுவாத்தியாயம் மட்டும்தான். அப்ப சுவாத்தியாயம் மட்டும்னு வச்சுக்கிட்டு வேற ஏதாவது கர்மா இருக்கானா? எங்கேயாவது உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸை வந்து நிப்பாட்டுவோம் முடிய, ரொட்டீன்ல நிப்பாட்டுவோம் முடிய, அப்ப கூட படுத்துக்கிட்டு ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க முடிய, இல்ல ஜபம் பண்ணிட்டு இருக்க முடிய. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிரேக்கிங் இல்லை, வேற டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கூட இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவிதிஷா சந்நியாசம் எதுக்குன்னா, வேற எந்த வேலைகளும் பண்ணாம 24 மணி நேரம் ஒரே பிசினஸா இருக்கிறதுக்கு இந்த சந்நியாசம் ஹெல்ப் பண்றது. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸை பத்தி ஒரீஸ் இல்லை, அப்பா அம்மாவை பத்தி ஒரீஸ் இல்லை, மாமனார் மாமியாரை பத்தி ஒரீஸ் இல்லை, பிரதர்ஸை பத்தி ஒரீஸ் இல்லை. ஆமா, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இல்லை, இதெல்லாம் ஒரீஸ் வரும் இல்லை. ஆமா, இப்போ ஒரு கிரகஸ்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபோட அம்மாவோ அப்பாவுக்கோ வந்து பாத்தீங்கன்னா எது இருக்குன்னா இவர் தானே போய் பார்க்க வேண்டியிருக்கோம் எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா மாதிரி தானே மாமனார் மாமியாரும் அம்மா அப்பாவோ ஆயிடுறாங்க, நீங்க தான் பார்க்க வேண்டியிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பொறுப்பு ஒரு கிரகஸ்தனுக்கு. அப்புறம் சொசைட்டில இருக்கிறதெல்லாம் வந்து தலையில வந்து நிற்கும். எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தையும், நான் தான் சொல்றேன், உங்களுக்குலாம் கோயில் கட்டி கும்பிடணும். எதுக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு ரெகுலரா வரதே பெரிய விஷயம்.
இதுல வந்து 2 கிளாஸ் 3 கிளாஸ்லாம் வரீங்க அப்படின்னா நீங்களா பெரிய மகான்கள் தான் உண்மையிலே. ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. பாருங்க, நான் கிளாஸ் முடிச்சோன்னே, காலையில ஒரு கிளாஸ் முடிச்சோன்னே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் ரொம்ப ஷார்ட் டைம் தான். அதுக்குள்ளார உங்க வேலையை பார்த்துக்கணும். அப்புறம் மத்தியான கிளாஸ் 11:30க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது துவைக்கிற காரியத்தெல்லாம் பண்ணணும், வீட்டை கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் சமைக்கணும், எல்லாம் பண்ணணும். எங்கேயும் போக முடியாது. கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே எந்த நல்லது கெட்டதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டப்படி போக முடியாது. முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க? முன்னாடி இஷ்டப்படி அவுத்து விட்ட மாடு மாதிரி போயிட்டு இருந்திருப்போம். இப்போ கிளாஸ் கமிட்மெண்ட் ஆயிடுச்சுனாவே உங்களால் என்ன பண்ண முடியாது? நல்லது கெட்ட போக முடியாது. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அவசியமானதுக்கு போய் தானே ஆக வேண்டியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம்ன்றது எதுக்கு? விவிதிஷா சந்நியாசம் எதுக்கு அப்படின்னா 24 ஹவர்ஸும் பகவானுக்காகவே கொடுக்கறதுக்காக, பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறது விவிதிஷா சந்நியாசம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்வத் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிருத புத்தி அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுவில் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், வித்வத்துனா என்ன அர்த்தம்? கிருத்த புத்தி. நல்லா தெரிஞ்சுங்க. யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வித்வத் சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணும். நான் மெதுவா சொல்றேன், ஒவ்வொன்றா ஸ்லோகங்கள்லாம் சொல்றேன். இப்ப லைட்டா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். கிருத்த புத்தி அப்படின்னா ஆத்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் ஆயிடுச்சு. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தினால மனனத்தினால பிளாஷ் ஆயிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு? ஒரு மின்னல் வெட்டு மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. யார் மாதிரி? ரமண பகவானுக்கு மாதிரி, புத்தாக்கு மாதிரி. யாருக்காவது ஒருத்தருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண அபியாசம் இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா தடைகள் எல்லாம் ஒரு க்ஷணம் நீங்கும். அந்த தடைகள் நீங்கும் போது, மனசுல இருக்கக்கூடிய அப்டக்கல்ஸ் எல்லாம் நீங்கும் போது ஒரு பிளாஷ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேகம் நான் இல்லை அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு விபாகம் வந்துட்டு இப்படி போகும். ட்ரெயின் இன்ஜினும் அந்த பெட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு திரும்ப சேர்ற மாதிரி. ஏன்னா அது ஒரு டைம் நம்ம விலகி நான் தேகம் இல்லைன்னு ஒரு க்ஷணம் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு பேர் கிருத புத்தி அப்படின்னு பேர். கிருத புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்வான், வித்வத்து, அறிந்தவன். அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணமாவது நான் தேகம் இல்லைன்னு அறிஞ்சிட்டான். அறிஞ்ச மாத்திரத்துல அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு இந்த உலகத்துல ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா? சின்ன சம்சயா, அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் தேகம் இல்லை, நான் ஆத்மாவா, நிர்குண நிராகாரமா, சுத்த பிரம்ம தத்துவமா இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? நிஷ்டை இருக்கா அப்படின்னா திரும்ப தேகத்துக்கு வந்தாச்சு, வந்து போய் திரும்ப வந்தாச்சு, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தேகம் இணைஞ்சு போச்சு, காட்டிட்டு ஒரு பிளாஷ் காட்டிட்டு திரும்ப வந்துருச்சு. ஆனா வந்து அறிவு இருக்குமா? ஆமா, அறிவு இருக்கும். அறிவு இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்டைக்காக, நான் அடைஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக, நிஷ்டைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம் எதுவோ அந்த சந்நியாசம் என்ன பேரு? வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேரு. இந்த வித்வத் சந்நியாசம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வேணாலும் ஒருத்தருக்கு கிடைக்கலாம். ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 வயசுல ஒருத்தருக்கு கிடைச்சது. அப்படியே விட்டுட்டு வந்தாரா? அவர் சன்னியாசி எடுத்தாரு? கிரமமா சிரவணம் எல்லாம் பண்ணாரா? இல்ல. அப்ப முந்தின ஜென்மத்துல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் வந்தோன்னே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டார். இது மாதிரி புராணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரிய அவஸ்தையில இருந்தே விட்டுட்டு நிஷ்டைக்கு போனவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கிரகஸ்தர் ஆசிரமத்துல இருந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு பிளாஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சு போய் சொரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் எந்த அவஸ்தையில வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு என்ன ஆகும்? இந்த பிளாஷ் வந்துச்சுன்னா, பிளாஷ் வந்தோடனே அதை பிடிச்சுக்கிட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா போய் நிக்கிறானோ அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் அப்படின்னு பேரு. அவன் எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேரு, தியாகத்துக்கு பேரு வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேரு. அப்போ 2 விதமான சந்நியாசம். சிரவணம் பண்றதுக்காக முண்டக்க உபனிஷத்துப்படி போனா, விவேக வைராகியத்தை அடைஞ்சு போனா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா. ஒரு வாட்டி அனுபூதி ஆனதுக்கு பிறகு நிஷ்டைக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு வித்வத். இப்ப விவிதிஷா சந்நியாசம் எடுத்தவன் என்ன பண்ணுவான்? இப்ப எங்களை மாதிரி நிறைய பேர் விவிதிஷா சந்நியாசம் எடுத்தவங்க இருக்காங்க. நான் வித்வத் சந்நியாசம் எடுத்தேன், நிறைய பேர் விவிதிஷா சந்நியாசம் எடுத்தாங்க. ஆனா ஒரு ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ணமா சிரவணம் மனனம் முடிஞ்சு பிளாஷ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது.
அப்ப விவிதிஷா சந்நியாசம் எடுத்தவங்க இந்த ஜென்மத்துல வெறும் சுவாத்தியாயத்திலேயே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சாகர காலம் வரைக்கும் சுவாத்தியாயத்திலேயே இருக்காங்க. அவங்க இறந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போவாங்க. பிரம்மலோகத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா பிரம்மா பாத்தீங்கன்னா உபதேசம் செய்வார். இங்க புரியாதது பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல சாயா தபயோரிவ அப்படின்னு முண்டக்கத்துல கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது. நிழலும் ஒரிஜினல் போல, வெளிச்சமும் போல, ஒரு வெயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நிழலும் எவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியுதோ இந்த விதமா அந்த பிரம்மலோகத்துல உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஸ்பஷ்டமா நான் வேற இந்த தேகம் வேறன்னு ஸ்பஷ்டமா தெரியும். அங்க பாத்தீங்கன்னா தத்துவமசி அப்படின்னு அங்க உபதேசம் பண்ண மாத்திரத்துல எஸ் பாஸ் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அங்க ஞானம் உடனே உண்டாகும். உண்டான மாத்திரத்திலே பாத்தீங்கன்னா அங்கேயே மோட்சம். இதுக்கு கிரமமுக்தின்னு பேர். இப்ப கிரமமுக்தி அப்படின்னா தான் இந்த தேகத்தை விட்ட பிறகு அடையிறது பாத்தீங்கன்னா விதேக முக்தி கேட்டகரியில கொண்டு வந்துருங்க. அவர் அங்க போய் அடைவார். அப்ப விதேக முக்தி விவிதிஷா சந்நியாசம் எடுக்கிறவனுக்கு வேற ஒரு ஸ்டேஜ் போய் எடுக்கிறது பாத்தீங்கன்னா விதேக முக்தி. தேகத்தை விட்ட பிறகு பிரம்மலோகத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு முக்தியானது கிடைக்கும். இதே வித்வத் சன்னியாசிக்கு என்ன ஆகும்? ரமணர் மாதிரி இருக்கிற வித்வத் சன்னியாசிகளுக்கு அப்படியே போட்டது ஒரு பிளாஷ் வந்தோனே. விவிதிஷா சன்னியாசத்துக்கு பிளாஷ் வரல. பிளாஷ் எங்க வருது? பிரம்மலோகத்துல போனோன்னு தான் வருது. இவனுக்கு பாத்தீங்கன்னா இங்கேயே அந்த பிளாஷ் வந்த உடனே தான் அவன் சன்னியாசமே எடுக்கிறான். அப்ப அந்த பிளாஷ் வந்த மாத்திரத்துல, ஆத்ம ஞானம் வந்த மாத்திரத்துல அதுலயே நின்னு அங்கேயே நிஷ்டை இந்த லோகத்திலேயே இருக்கும் போதே, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆத்மானுபூத்திய, அந்த ஆத்ம நிஷ்டையை பாத்தீங்கன்னா தான்ல நின்று அடைகின்றான். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா வித்வத் சன்னியாசிக்கு ஜீவன் முக்தி, விவிதிஷா சன்னியாசி கண்டிஷன்லாம் சொல்ல போறோம். சன்னியாசம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, அப்ளை பண்ணணும். நிறைய பாக்கண்டி சன்னியாசிகள் ஆயிட்டாங்க. யுகம் கலியுக தர்மம் போகிகள் ஆயிட்டாங்க எல்லாம். அதெல்லாம் இல்லை, சொல்லப்பட்ட கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வெறும் சுவாத்தியாயத்துல மட்டுமே ஒரு சன்னியாசி உண்மையா இருக்கிறான் அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா நாசமாக மாட்டான். அப்ப அவன் விதேக முக்தியை அவன் அடைவான். ஜீவன் முக்தன் பாத்தீங்கன்னா வித்வத் சன்னியாசி ஜீவன் முக்தனா ஆகிவிடுவான். இந்த ரெண்டு சொல்லியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான், அவனோட லட்சணம் என்ன, ஜீவன் முக்தினா என்ன, அதுக்கப்புறம் விதேக முக்தன் எப்படி இருப்பான், விதேக முக்தனோட லட்சணம் என்ன, விதேக முக்தினா என்ன, அதுக்கப்புறம் அத்தியாசிரமின்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம். ரமணர் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரம் கேட்டாங்க சன்னியாச ஆசிரமம் எடுத்துங்கன்னு. அவர் எடுத்துக்கல. அவர் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தார் அப்படின்னா எந்த ஆசிரமத்திலையும் சேராம வரும்போதே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அருணாச்சலேஸ்வரருக்கு வந்தோனியே பூணூல் அறுத்து என்ன பண்ணிட்டார், போட்டார். அவர் பாத்தீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்குன்னு பாருங்க. நான் பிரம்மச்சாரியும் இல்லை, சன்னியாசியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தார். இங்க நாங்க இப்போ ஒரு வாட்டி என்னன்னா இங்க ஒரு சீனியர் சாது எனக்கு இருந்தார். இப்ப இல்லை, காலம் ஆயிட்டாரு. இங்க திருவண்ணாமலையில எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சாது இருந்தார், ராமகிருஷ்ண சுவாமி. ரொம்ப சீனியர், எல்லாத்துக்கும் ஒரு கைட் பண்ற அளவுல இருந்தார். ஒரு வாட்டி இங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏதோ சென்சஸ் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ வந்தாங்க. ரமணாசிரமத்துல இருந்துகிட்டு எல்லாம் ஒரு இதை எடுத்துட்டு இருந்தாங்க. சாதுக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, யார் யார் எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு. உடனே பாத்தீங்கன்னா இவங்க ஜாதி என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜாத்தியா சன்னியாசிக்கா? பிண்டதானம் கொடுத்துட்டாயா? பிண்டதானம் கொடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு ஜாத்திலாம் சன்னியாசி எப்படி ஜாத்தியில கொண்டு வருவீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா, நான் பிராமண ஜாதி. நான் சாமி நில்லுங்க, சன்னியாசிக்கு எங்க சாமி பாத்தீங்கன்னா ஜாதி என்ன? இல்ல நான் பிராமண ஜாதி, அதுவும் சன்னியாசியில பிராமண சன்னியாசி, சத்திரிய சன்னியாசி, வைசிய சன்னியாசி. நான் அடப்பாவே, அப்ப சன்னியாசம் எடுத்து கூட அபிமானம் போகல அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா விதேக முக்தி எல்லாம் கிடைக்கும்? சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தமே பிண்டதானம் கொடுத்துட்டா எல்லாம் போச்சு, உங்களோடது எந்த அடையாளமும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அடையாளம் இல்லாதவனுக்கு பாத்தீங்கன்னா அடையாளம் ஜாதின்றதெல்லாம் அப்பா அம்மாவை பேஸ் பண்ணி வர்றது, இந்த சரீரத்தை பேஸ் பண்ணி வர்றது. அப்ப அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு விதேக முக்தியானா இல்லை. அப்ப படிச்சு இந்த சுவாத்தியாயத்தை பண்ணி நான் பிரம்மமா இருக்கேன்றது நல்லா ஸ்திரமா இருக்கும். ஆனா பிளாஷ் வந்திருக்காரு. அந்த தேகம் நான் இல்லை அப்படின்ற ஒரு பிளாஷ் வந்தாதான் அது பாத்தீங்கன்னா அனுபூதின்னு பேரு. அதுக்கப்புறம் தான் நிஷ்ட கண்டினியூ ஆகும். இல்லைன்னும் போது அவன் அந்த சன்னியாசி என்ன பண்ணுவார், பிரம்மலோகத்துக்கு போவார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமான ஒரு ஞானம்,
தெளிவா வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சமும் நிழலும் போல. வெளிச்சம் எப்பவுமே பிரைட்டா இருக்கும், நிழல் டார்க்கா இருக்கும். எவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியும். ஒரு மரத்தோட நிழல் உச்சி வெயில்ல ஒரு மரம் தனியா நிக்குது. நமக்கு நல்லா தெரியுமே, மரத்தோட நிழல் கீழே டார்க்கா இருக்கும், வெளியில பாத்தீங்கன்னா வெயில் இருக்கும். எவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியுது. என்னோட நிழல் நான் வேற வேறன்னு தெரியுது இல்ல. இதே மாதிரி பிரம்மலோகத்துல ஸ்பஷ்டமா ஆத்மானுபூதி, நான் வேற, இந்த தேகம் வேற அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். அந்த ஞானம் அங்க உண்டாகும். அவனுக்கு அங்கேயே முக்தி கிடைச்சிடும். விதேக முக்தி. அப்படி தேகத்தை விட்ட பிறகு நடக்கிற முக்திக்கு பேரு விதேக முக்தி. நல்ல வித்வான் பிரமணர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கேயே ஜீவன் முக்தி. அவரையும் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து சமாதி ஆனதுக்கு பிறகு ஒரு லைட் போச்சு, எவ்வளோ ஒருத்தன் தப்பு தப்பா பண்ணிட்டான். அதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம். சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியை பத்தி தெரியாத ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரு ஒரு நட்சத்திரமா போனார். எங்க போனாரு? அப்ப அவர் முக்தர் இல்லையா? ஐயோ, எங்கேயும் போறது இல்லப்பா. அதான் ஜீவன் முக்தின்றதுக்கு அர்த்தமே பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அவன் திரும்ப ஜீவனா இல்லை. எங்கேயும் போக்கு வரவுலாம் அவனுக்கு இல்லை. அவன் எங்கேயும் போறது இல்லை. அப்ப நட்சத்திரமா போச்சு அப்படின்னா எங்க போச்சு கேட்க வேண்டியதுன்னு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமா போனார், நான் பார்த்தேன். சென்னையில இருந்து பார்த்தாராம். திருவண்ணாமலையில இருந்து ஒரு நட்சத்திரம் போச்சான். அதை வந்து சென்னையில இருந்து ஒருத்தர் பார்த்தாராம். இந்த அஜ்ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, அவங்கவுங்க கல்பனையை வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ஊர்ல ஏகப்பட்ட நட்சத்திரம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். வானத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு மேல போய் உட்காருங்க, விஸ்ராந்தியா வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்துட்டு உட்காருங்க. ஏகப்பட்ட நட்சத்திரம் வரும் போகும், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கும் வேற ஒன்றுத்துக்கும் கனெக்ட் பண்ணீங்கன்னா, கனெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா யாரோ இறந்து போனாங்க, அதுக்கு நட்சத்திரத்துக்கு போகுது வருது அப்படின்னா ஊர்ல எத்தனையோ டெத் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து நட்சத்திரம் போகும், கீழே வரும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ரமணர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஜீவன் முக்தர் இங்கேயே அடங்கினார். அவர் எங்கேயும் போறதே இல்லை. அத்தரைவ பிரதிலீயந்தேன்னு மந்திரம் இருக்கு. இங்கேயே அவருடைய எல்லா பிராணனும் அவருடைய ஹிருதயத்திலேயே லயத்தை அடைந்து விடுகிறது. அவர் பிரம்மத்தை அறிந்த மாத்திரத்திலேயே பிரம்மமாகவே ஆகி விடுகின்றார். அதுதான் ஜீவன் முக்தன் அப்படின்னு பேர். அப்ப ஜீவன் முக்தனுக்கு போக்குவரவு இல்லை அப்படின்றத ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். இங்கேயே முக்தி அப்படின்னு இதை பத்தி எல்லாம் சொல்ற போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஜா பண்ணியிருக்கார். இந்த விஷயங்கள் இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் எலாபரேட்டா நம்ம என்ன பண்ண போறோம், இனிமே பார்க்க போகின்றோம். அப்ப வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், ஜீவன் முக்தி, விதேக முக்தி, இவைகளை நம்ம இனிமே பார்க்க போறோம் நாளையில. இன்னைக்கு இது மட்டும் போதும். உங்களுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து படிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மதுவர்ஷினியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். நான் அதுல இல்லாதது சொல்லுவேன். நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிங்க. இப்ப முண்டகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மந்திரம், அப்புறம் கட்டோபனிஷத்துல சொன்ன மந்திரம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம்.